வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீண்டும் போட்டியிடக்கூடிய 6 எம்பிக்கள் 2009 காட்டிய சொத்து கணக்கை விட 6 மடங்கு இப்போது சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறதாக, அதாவது 562% அதிகரிச்சிருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தகவல்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த 6 மடங்கு அதிகரிப்பு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் மக்கள்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கிறப்போ கொடுத்த கணக்குகளின் அடிப்படையில் இதை பண்ணுறாங்க. இதில் 2 அடிப்படையான விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க ஏதாவது ஒரு சட்டபூர்வமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி அடைஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டு போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ பல மடங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. அப்படி பார்க்குறப்போ சட்டபூர்வமாக ஒருத்தர் பொருளீட்டக்கூடிய விஷயங்களை அது நம்ம அரசியல் சட்டப்படி அதை அவங்களை தடுக்கலை பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட வழிகள். ஏன்னா இந்த பணத்தை அவங்க எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதுக்குடைய சோர்ஸ் என்னங்கிறதையும் அவங்க அதில் தாக்கல் பண்ணுறாங்க. அதனால இதில் விவாதத்திற்குரியதான எதையும் நான் பார்க்கல இந்த விஷயத்தில். அதாவது காங்கிரஸ்காரங்களுடைய சராசரி, காங்கிரஸ் எம்பிக்கள் மீண்டும் போட்டியிட்டு அவங்களுடைய சராசரி 140% இருக்கு. பிஜேபியினுடையது 158 இருக்கு, எஸ்பியோடது 250 இருக்கு, டிஆர்எஸோடது 334 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசெட்ஸ் மட்டும் 562% அதிகரிச்சிருக்கு. இப்போ உதாரணமாக பாருங்க, இப்போ ஜெகத் ரட்சனோட இதை போட்டிருக்காங்க. இப்போ அவர் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறார், அவர் ஒரு எம்பியாக இருக்கார். அப்போ அந்த கல்வி நிறுவனம் வளர்ச்சி அடையுது, அதை ஒட்டின விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவருடைய பேரில் தான் அது வரும். இப்படி அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஈடுபடலன்னு வச்சுங்க, அவருடைய சொத்து மதிப்பு உயராது. அதனால் அந்த தனிப்பட்ட வேட்பாளர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணுமே ஒழிய இது நேரடியாக அரசியல் ரீதியாக இதை டிரைவ் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கிட்டத்தட்ட இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே வராது. ஏன்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா திரும்ப அடுத்த தடவை நீங்க வேட்பாளராக நிறுத்துறீங்களாங்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். 1-2 பேரை இதுல ஒரு செய்தி உங்களுக்கு தெளிவா தெரியுது. என்னன்னா, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அழகிரியினுடைய குற்றச்சாட்டு உண்மைன்னு தெரியுது. ஏன்னா இன்ற மறுபடியும் அவங்க வேட்பாளராக போட்டியிடுறவங்க எப்படிப்பட்ட வகையானவர்கள் திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னு அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். பணம் உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு. அதனால அவங்க 5 வருஷத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்க தன்னுடைய சொந்த பணத்தை அதிகப்படுத்திருக்க முடியாது. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும் குறியாக இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் சொன்னார், ஜெகத் ரட்சகன் கல்வி நிறுவனம் நடத்துகிறார், அதனால் அவருடைய பணம் பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு. கல்வி நிறுவனத்தால் பொருளாதாரம் உயர்ந்துருன்னு சொல்கிறது எந்த வகையான ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தை நடத்துகிறவங்களுடைய சாதனையாக சொல்ல முடியாது. அது கல்வியினுடைய தரம் உயர்ந்ததுன்னா அவங்க நல்ல கல்வி நிறுவனம் நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அதை வச்சு அவங்களுடைய பொருளாதாரம் இத்தனை மடங்கு உயர்ந்ததுன்னு சொன்னால் அப்போ அவங்க கல்வி நிறுவனம் எப்படிப்பட்டதா இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. அவர் சார் சொல்றது பார்த்தீங்கன்னா பிரச்சனையை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஒருத்தர் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தொழில் செய்கிறப்ப அவர் ஈட்டுகிற வருமானத்தில் சட்ட விரோதமாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ உதாரணமாக சொத்து குவிப்பு வழக்கில் 64 கோடிங்கிறது இன்னைக்கு 400-500 கோடியில் இருக்கு. அவங்க 400 கோடி ரூபாய் அன்னைக்கு அதை பண்ணாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா சட்டபூர்வமான விஷயங்கள், சட்டவிரோதமாக ஈட்டப்படுகிற விஷயங்கள்னு பல விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம இதை ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தங்கள் ஈட்டிய வருமானத்தை தேர்தல் இதில் தங்களுடைய வேட்புமனுவோட தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. அது அரசியல் ரீதியாக தான் அதை ஈட்டினாங்கன்னு சொன்னால் அது ஆதாரத்தோட பேசணும். சார், இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக காயத்ரி காத்திருக்கிறாங்க. வணக்கம் காயத்ரி. நன்றி ஜென்ராம். இந்த தருணத்தில் புதிய செய்திகளை பார்க்கலாம். மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுகளுக்கு தயார் நிலையில் 41 தொகுதிகள். வளர்ச்சி என்ற பெயரில் விவசாயிகளின் உரிமைகளை பறித்து நரேந்திர மோடி விட்டதாக வாரணாசி பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். RSS தலைவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார்.
வாரணாசியில் பாரதிய ஜனதாவினரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க 250 ரகசிய கேமராக்களை வாக்குப்பதிவு நாளன்று பயன்படுத்த உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் நடவடிக்கையாக மதகுகளின் தூண்களில் தமிழக பொதுப்பணித்துறை குறியீடு வரைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பு விசாரணையில் முன்னேற்றம் இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். அரக்கோணத்தில் கைதானவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக தமிழக மீனவ பிரதிநிதிகள் இன்று கொழும்பு செல்கின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். வான்கடே மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் மும்பை அணியை சென்னை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும்.